சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங். தைப்பூச திருவிழாவை ஒட்டி பக்தர்களின் கட்டுக்கடங்காத கூட்டத்தால் பழனியே திக்குமுக்காடுகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சரவணன் வழங்க நாம் கேட்கலாம். வணக்கம் சரவணன், இன்றைய தினம் பக்தர்களுடைய வருகை எந்த அளவுக்கு இருக்கு? பக்தர்களுக்காக என்னென்ன சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு? பாதுகாப்பு ஏற்பாடுகள் எப்படி இருக்கு? பக்தர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன சரவணன்? முருகப்பெருமான் அறுபடை வீடுகளில் மூன்றாம் படைத்தீங்களாக திகழக்கூடிய பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி திருக்கோவில் தைப்பூச திருவிழா கடந்த 5ஆம் தேதி ஸ்ரீநாயகியம்மன் கோவில் கொடியேற்றத்துடன் தொடங்கியது. தினமும் முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானைக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டு பல்வேறு வாகனங்களில் முத்துக்குமாரசாமி எழுந்தருளி வீதி உலா வந்தார். இந்த நிலையில தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வு ஒன்றான திருக்கல்யாண வைபவம் நேற்று இரவு பெரியநாயகி கோவில் நடைபெற்றது. திருக்கல்யாணத்துக்கு பிறகு கல்யாண கோலத்தில் முருகப்பெருமான் வீதி உலா வருகிறார். இதை அடுத்து அப்போது தைப்பூச திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகள் ஒன்றாக தேரோட்டமானது இன்று மாலை 4 மணிக்கு நடைபெறுகிறது. இந்த தேரோட்டத்தை அமைச்சர்கள், மாவட்ட ஆட்சித்தலைவர், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் வடம் பிடித்து எடுத்து வைத்து தொடக்கி வைக்க இருக்கிறார்கள். தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் பழனியில் குவிந்த வண்ணம் இருக்கிறார்கள். பக்தர்களுக்கு தேவையான உணவு, கழிப்பிடம் மற்றும் குடிநீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மாவட்ட நிர்வாகம், திருக்கோயில் நிர்வாகம் ஏற்பாடு செய்திருக்கிறது. 10ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை 3 நாட்கள் கட்டண தரிசனம் என்பது ரத்து செய்யப்பட்டு அனைவருக்கும் பொது தரிசனம் என்பது தற்போது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த 3 நாட்களும் சண்முகநதி ரயில் நிலையம் உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து பேருந்து, இலவச பேருந்து வந்து நகர பேருந்து நிலையம் வரை இயக்கப்படுகிறது. பல்வேறு மாவட்டங்கள் மற்றும் பல்வேறு பகுதிகளில் வரக்கூடிய பக்தர்கள் வாகனத்தை நிறுத்துவதற்கு மலைக்குகளை சுற்றி 5க்கும் மேற்பட்ட வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறது. சண்முகநதி, இஸ்மன்குளம், சரவணப்பொய்கை உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் 3 மாவட்டங்களில் இருந்து வருகின்ற தீயணைப்பு படை வீரர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். நன்றி சரவணன், உங்களுடைய தகவல்களுக்கு. சென்னையில் ஹெல்மெட், பைக் ஆக்சசரிஸ், ரைடிங் கியர்ஸ் வாங்க ஒரே இடம் நம்ம ஃபீனிக்ஸ் ப்ரோ பைக்கிங்.